Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 2 kinematics book back problems problem number 16 பார்க்கலாம். இப்ப object is thrown with initial speed 5 meter per second with an angle of projection 30 degree. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய இனிஷியல் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் பர் செகண்டு. அதனுடைய ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அந்த பாடியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எந்த ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா 30 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ஹைட் அண்ட் ரேஞ்ச் ரீச்டு பை த பார்ட்டிக்கிள்? இந்த மாதிரி அந்த பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த பாடி வந்து எவ்வளவு ஹைட் ரீச் பண்ணும், அதுக்கப்புறம் அதனுடைய ரேஞ்ச் என்ன, இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கும். கிவன் இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் ஆஃப் த பாடி இஸ் கிவன். இங்கே ஸ்பீட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்பீட்னே எழுதிக்குவோம். ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் is given as 5 meter per second. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? angle of projection கொடுத்துருக்காங்க. angle of projection is equal to 30 degree. ஸோ இது ரெண்டு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, what is asked? We have to find the height and range. So to find the height and range we are having formula. அதாவது ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு நம்ம ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபார்முலா டு பி யூஸ்ட் டு ஃபைண்ட் த height reached by the body in the projectile motion is equal to h is equal to u square sin square theta by 2g. So u square sin square theta by 2g is a formula to find the height attained by the body or height reached by the body. Similarly, range is the horizontal distance. So what is the range in the projectile motion is r is equal to u square sin 2 theta by g. ஸோ ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவையும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனில் லாஸ்ட்டில் டெரைவ் பண்ணியிருப்போம். வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு பை த பாடி, வாட் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி, தட் இஸ் த ரேஞ்ச் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிறதுல நம்ம டெரைவ் பண்ணி இந்த ரெண்டு ஃபைனல் ஃபார்முலாவும் நம்ம ரீச் பண்ணியிருப்போம். அந்த ரெண்டு ஃபைனல் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ கேட்டிருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹைட் ரீச்டு பை த பாடி இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை g. இங்கே வந்து யூங்கிறது ஸ்பீடு, தீட்டாங்கிறது ஆங்கிள், இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சிமிலர்லி ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜியில் யூனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் பர் செகண்ட். தீட்டா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. அதுக்கப்புறம் ஜி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், நமக்கு ஈஸியாக இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நவ் லெட் அஸ் see how we are going to solve the problem. Height h is equal to u square sin square theta by 2g. So u square sin square theta by 2g. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். this is equal to 5 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் 5 போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 30 டிகிரி பை 2 இன்ட்டு ஜியினுடைய வேல்யூ 9.8. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5 ஸ்கொயர் இஸ் 25 இன்ட்டு சைன் 30னுடைய வேல்யூ வந்து 1/2. ஸோ 1/2 ஸ்கொயர் பண்ணணும். 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4ன்னு வரும். ஸோ sin 30னுடைய வேல்யூ
1 by 2, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1 by 4 divided by 2 into 9.8. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இந்த 25 டிவைடட் பை இந்த 4 கீழே வந்துடும். அப்போ இந்த 25ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் வர ஆன்சரை 4ஆல் டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் வர ஆன்சரை 9.8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா, இல்லைனா 25 டிவைடட் பை இந்த கீழே 4 வருதுல்ல, அதனால் 4 2 சார் 8ன்னு வந்துடும். 25ஐ 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9.8ஆல் டிவைட் பண்ணணும். இதில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.318 மீட்டர்னு வரும். ஸோ திஸ் இஸ் அ ஹைட் ரீச்டு பை த பாடி இன் த ப்ரொஜெக்டைல் மோஷன். இந்த டிவிஷன்லாம் வந்து இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், வேணால் நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கலாம் இஃப் யூ வாண்ட் ஹவு டு டிவைட். Okay, now what we are going to find is we are going to find the range. Range R is equal to U square sin 2 theta by G. இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். யூனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 square sin 2 into 30 degree divided by 9.8. This is equal to 5 square is 25 sin 230. அப்போ 2 into 30. 2 into 30 is how much? Sin 60 divided by 9.8. What is the value of sin 60? That is root 3 by 2. Root 3 by 2 divided by 9.8. So root 3 இனுடைய வேல்யூ எவ்வளோனா 1.732. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 25 into 1.732 divided by 2 into 9.8. ஸோ 25 வந்து ஃபஸ்ட்டு வந்து 1.732ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணணும், கிடைக்கிற ஆன்சரை 9.8ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி நம்ம டிவைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஆன்சர் இஸ் 2.21 மீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ answer for the range. Now we can write the result. Result height reached by the body. That's first answer. Height reached by the object is equal to 0.318 meter. Next, range. Number 2, range is equal to 2.21 meter. So this is the answer for the given problem.